வணக்கம் பசங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு நியூ வீடியோ பார்க்க போறோம். தட் இஸ் ஒர்க் அண்ட் எனர்ஜி. ஓகே, சோ இந்த டாபிக் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. இந்த டாபிக் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு MCQs மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் நான் வந்து சால்வ் பண்றேன். ஓகேவா? சோ இந்த வீடியோல கம்ப்ளீட் பாஸ்ட் CBSE கொஸ்டின்ஸ் அப்புறம் ஸ்டேட் போர்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் நான் கம்பைன் பண்ணி சில MCQs வந்து நான் வச்சிருக்கேன். சோ அது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இந்த MCQs எல்லாமே பாத்தீங்கன்னா நியூமெரிக்கல் கம்மி தான். மோஸ்டா வந்து எப்படின்னா கான்செப்ட். ஓகேவா? சோ நமக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து கிளியரா தெரியணும். அப்பதான் வந்து நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். ஓகே, சோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகே, திஸ் இஸ் Biofuels Academy channel. So please subscribe and press the bell icon. Okay, now let's get started. So first question: if 10 Newton of force is applied on the object but the object does not move, how much work is done by the force? Okay, so இந்த क्वेश्चन இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்கிட்ட வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, so let us say I have an object. So வந்து ஒரு ஃப்ளோர்ல வந்து I'm having one object. So இந்த ஆப்ஜெக்ட்ல வந்து எவ்வளவுனா 10 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து நான் அப்ளை பண்றேன். சரியா? சோ இது வந்து என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு பாக்ஸ் எடுத்துப்போமே. சோ இந்த பாக்ஸ்ல வந்து I'm applying 10 நியூட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேவா? இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே இந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகணும். கரெக்ட்டா? It should start showing some displacement. ஆனா வந்து இதுல எந்த டிஸ்பிளேஸ்மென்ட்டுமே இல்ல. அதான் கொடுத்திருக்கான். The object does not move. அப்ப என்ன அர்த்தம்னா டிஸ்பிளேஸ்மென்ட் 0 அப்படின்னு கொடுத்திருக்கான். ஓகேவா? சோ how much work is done? சோ work எவ்வளவு பண்ணிருக்குன்னு கேக்குறாங்க. சோ workக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? force into displacement. எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், எவ்வளவு தூரத்துக்கு அது டிராவல் ஆயிருக்கு, எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் ஆர் எவ்வளவு டிஸ்டன்ஸ் அது டிராவல் ஆயிருக்கு. சரியா? சோ ஃபோர்ஸ் என்னது 10 நியூட்டன். வெரி குட். டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு? 0. ஏன்னா வந்து எந்த டிஸ்பிளேஸ்மென்ட்டுமே நடக்கல. சோ அதனால இன்டு 0. அப்ப என்ன ஆன்சர்? 0. சோ work done is equal to 0. சோ ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். யூனிட் பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். கரெக்ட்டா? இல்லனா ஜூல்ஸ்னா எடுக்கலாம். வர்க்க வந்து ரெண்டு யூனிட்ல பிரசன்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து நியூட்டன் மீட்டர் ஆர் யூ கேன் பிரசன்ட் இட் இன் ஜூல்ஸ். ஓகே, சோ இந்த ரெண்டு யூனிட்லயுமே நம்ம வந்து பிரசன்ட் பண்ணலாம். சோ வர்க் வந்து 0 ஜூல்ஸ். ஆப்ஷன் ஏ 0, 10 ஜூல்ஸ், 10 நியூட்டன் கொடுத்திருக்காங்க, 20 ஜூல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இத கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா இது வந்து நியூட்டன் ஃபோர்ஸ். நமக்கு தேவை என்ன? வர்க். ஃபோர்ஸ் கிடையாது. சோ இது வந்து இன்கரெக்ட். ஓகே, இது ரெண்டும் வர்க் தான், பட் நமக்கு தேவை 0. இங்க வந்து 10 ஜூல் 20 ஜூல் கொடுத்திருக்கான். சோ இது எல்லாமே தப்பு தான். சோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சோ ஆப்ஷன் ஏ, that is 0 joules. That is 0 joule of work is done. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா work done on object does not depend on. ஓகே, சோ இதுல வந்து work done வந்து எது மேல டிபெண்ட் ஆகாதுன்னு கேட்டிருக்கான். does not depend on கேட்டிருக்கான். சோ not. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எது மேல டிபெண்ட் ஆயிருக்குன்னு நினைச்சுப்பாங்க. எது மேல டிபெண்ட் ஆகல ஒர்க் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ ஒர்க் அப்படின்னு கேட்டாலே நம்ம கிட்ட வந்து ஒர்க்குக்கு ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? work is equal to force into displacement. இது வந்து காமனான ஃபார்முலா. இதுதான் நமக்கு தெரியும். இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. that is work is equal to fs cos theta. சரியா? சோ இதுவும் வந்து இன்னொரு ஃபார்முலா. சோ theta வந்து என்னதுன்னா it is the angle between, okay, it is the angle between force and displacement. ஓகேவா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் வந்து ஒரு மூவ் பண்றேன். சப்போஸ் இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, டிஸ்பிளேஸ்மென்ட் இப்படி போகுது. நான் இப்போ ஃபோர்ஸ் இப்படி தள்ளுறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்ப என்ன ஆங்கிள் இது? there is no angle form. கரெக்ட்டா? அப்ப cos 0 ன்னு போடுவேன். cos 0 வந்து 1. அப்போ work is equal to fs அப்படின்னு போடலாம். இப்ப சப்போஸ் இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஃபோர்ஸ் இப்படி இருக்கு. ஓகே, I have the force and displacement are in the opposite direction. ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, ஆனா டிஸ்பிளேஸ்மென்ட் இப்படி இருக்கு. ஓகே, ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து எப்படி இருக்குன்னா இட் இஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ஆப்போசிட் டைரக்ஷன்னா அப்போ வந்து இட் வில் ஃபார்ம் 180 டிகிரி. சரியா? அப்ப cos 180 வந்து -1. அப்போ வர்க் வந்து நெகட்டிவ், அதனால -fs. சரியா? சோ இந்த மாதிரி ரெண்டு ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம டெக்ஸ்ட் புக்ல வந்து work is equal to force into displacement அப்படின்னு கொடுத்துருவாங்க. பட் நம்ம பிராக்டிகலா ஒன்னு டெப்தா போனோம்னா வர்க் வந்து fs cos theta. theta is the angle between force and displacement. சரியா? சோ இதெல்லாம் தான் வர்க் உடைய ஃபார்முலா. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் ஏ டிஸ்பிளேஸ்மென்ட். ஒர்க் டிபெண்ட்ஸ் ஆன் டிஸ்பிளேஸ்மென்ட். கரெக்ட்டா? ஒர்க் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் மேல டிபெண்ட் ஆயிருக்கு. ஓகே, சோ இது வந்து நாட் கரெக்ட். ஃபோர்ஸ், ஒர்க் வந்து ஃபோர்ஸ் இருக்கணும் இல்லையா? ஒர்க்னாலே ஃபோர்ஸ் இருந்தா தான் ஒர்க். கரெக்ட்டா? ஃபோர்ஸ் இல்லைன்னா ஒர்க் வராது. சோ அதனால திஸ் இஸ் ஆல்சோ இன்கரெக்ட். ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் அதுதான் சொன்னேன். fs cos theta. so that is the angle. okay, so angle also it depends. so அதனால அதுவும் கிடையாது. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இது வந்து இனிஷியல் வெலாசிட்டினா u ன்னு எடுத்துப்போம். ஞாபகம் இருக்கா ப்ராப்ளம்ஸ்ல? கரெக்ட். இப்போ வர்க்குக்கு யூக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது வர்க்குக்கு இது ரெண்டு ஃபார்முலா தான். சோ யூ ஓட டிபெண்டன்சி கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன? டி. சோ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மேல வர்க் வந்து டிபெண்டன்சி காட்டாது. ஓகே, 200 மீட்டர் on a leveled road. ஓகே, work done against gravitational force. against gravitational force, what is the work done? ஓகே, சோ இதுல மறுபடியும் என்ன கேக்குறா? work. ஓகே, சோ work என்னது?
force into displacement. Or என்ன சொல்ல Fs cos theta angle between force and displacement. Correct. So இந்த ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். Work வந்து Fs cos theta. Theta is the angle between force and displacement. Okay. So இப்போ நமக்கு என்ன தேவைன்னா work done against gravitational force. இதுதான் இப்ப கேட்கலாம். சோ இந்த சிச்சுவேஷனை நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு பர்சன், இப்போ நீங்களே வந்து ஸ்கூலுக்கு போறீங்க, கரெக்டா? ஸ்கூல் பேக் எடுத்துட்டு நடந்து போறீங்க. சோ வந்து நம்ம பேக் வந்து 3 kg, எவ்வளவு தூரம் 200 மீட்டர் நடக்கிறீங்கன்னு சொல்றோம். சோ நான் வந்து இப்ப பேக் மாட்டிருக்கேன், நான் வந்து 200 மீட்டர் நடக்கிறேன். ஓகே, சோ அதுதான் சிச்சுவேஷன். சோ இப்போ இதுதான் வந்து பர்சன், நடக்கிறேன், பேக் மாட்டிருக்கேன். ஓகே, இதுதான் லோடு. சரியா? லோடோ இருக்கு என் கையில. ஐ எம் வாக்கிங் 200 மீட்டர்ஸ். இது வந்து 3 kg லோடு. சோ அந்த லோட தூக்கிட்டே நான் மெதுவா இப்படி நான் நடந்து போறேன். சோ அதான் இங்க கொடுத்திருக்கோம். It is walking 200 meters. சரியா? work done against gravitational force. சோ நம்ம நடக்கிற போது நமக்கு கீழே ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, கரெக்டா? சோ அதாவது புவி ஈர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்கல்ல, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது வந்து எப்பவுமே ஆக்ட் ஆயிட்டே தான் இருக்கும் நம்ம எங்க போனாலும். சோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கீழே வந்து ஆக்ட் ஆயிட்டே தான் இருக்கும். சோ நீங்க மூவ்மெண்ட்ல இருந்தாவோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து at all the point it is going to act. சரியா? அது கிளியரா? ஓகே. இப்போ நமக்கு என்ன தேவை? work done against gravitational force. சரியா? சோ இங்க வந்து ஃபோர்ஸ் நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்னா நம்ம கிராவிட்டியை பேஸ் பண்ணி தான் எடுக்க போறோம். சோ ஃபோர்ஸ் வந்து கீழ் நோக்கி இருக்கு. கிராவிடேஷன் ஒரு ஃபோர்ஸ், கரெக்டா? சோ அந்த ஃபோர்ஸ் வந்து கீழ் நோக்கி இருக்கு. நம்ம மூவ் பண்றது வந்து இப்படி இருக்கு. சோ கிராவிடேஷன் கீழ இருக்கு, நம்ம மூவ் பண்றது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் இப்படி இருக்கு. ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, ஃபோர்ஸ் கீழ் நோக்கி இருக்கு, டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து ஹாரிசாண்டலா இருக்கு. சரியா? அப்ப என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுங்க? 90 டிகிரி. வெரி குட், 90 டிகிரி. அப்ப cos 90 என்ன? 90 cos 90 cos 90 வந்து 0. ஓகேவா? cos 0 வந்து 1, cos 180 வந்து -1, cos 90 வந்து 0. அப்ப Fs cos 90, Fs cos 90 degree which is 0. ஓகேவா? சோ அப்போ work done வந்து 0. So the work done against gravitational force வந்து 0. சரியா? சோ ஆப்ஷன் வந்து D, A, B, C, D தான் வந்து 0. So option D is the right. So ஒரு கார் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, சோ டிஸ்பிளேஸ்மென்ட் இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா சடனா வந்து ஒரு ஆப்ஸ்டக்கல், சே ஒரு ஸ்டோன், ஒரு பெரிய பாறை இருக்கு வச்சுப்போம். அப்ப என்ன பண்ணுவோம்? கார்ல வந்து பிரேக் அழுத்துவோமா? கரெக்ட். அந்த பிரேக் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா இப்படி ஆக்ட் ஆகும். அப்பதான் அது வண்டி நிற்கும். சோ இதுதான் பிரேக் ஃபோர்ஸ். சரியா? இது டிஸ்பிளேஸ்மென்ட், இது பிரேக் ஃபோர்ஸ். அப்ப என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்? ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு, கரெக்டா? அதான் ஃபோர்ஸ். டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப என்ன ஆங்கிள்? 180 டிகிரி. ஓகே, சோ 180 டிகிரினா மைனஸ் cos 180 -1 சொன்னா, கரெக்டா? அப்ப வர்க் வந்து நெகட்டிவ். சோ வர்க் டன் பை பிரேக் ஃபோர்ஸ் இஸ் நெகட்டிவ். சரியா? சோ இந்த மாதிரி பாசிட்டிவ் வர்க், நெகட்டிவ் வர்க், ஜீரோ வர்க் அப்படின்னு 3 டைப் ஆஃப் வர்க் இருக்கு. சோ அது எல்லாமே பேஸ்ட் ஆன் தி ஆங்கிள். சோ அதுக்காக இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு potential energy 9 times, momentum is increased by 9 times, acceleration is double. ஓகே, சோ இந்த क्वेश्चन பத்தி ஒண்ணுமே புரியல சார், கவலையே வேணாம். ஓகே, சோ அதுக்கு தான் நான் இருக்கேன். நான் இத கிளியரா இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, சோ இது வந்து சிம்பிள் மேத்ஸ் தான். இதுல வந்து காம்ப்ளிகேட்டடா எந்த ஈக்குவேஷன்ஸும் இல்ல, சிம்பிள் மேத்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி, இப்போ நமக்கு கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, மொமெண்டம், இது மூணுத்துடைய ஃபார்முலா என்னன்னு தெரியும். That is the first point. ஓகேவா? கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா? half mv square. Very good. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? mgh. மொமெண்டம் இது வந்து நம்ம செகண்ட் சாப்டர்ல படிச்சிருப்போம். P is equal to mass into velocity. Very good. Mass into velocity. So இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் நம்ம மைண்ட்ல இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? velocity வந்து ட்ரிபிள் ஆயிருக்கு. அப்ப v is equal to 3 times v. கிடைச்சிச்சா? v is equal to 3v. Very good. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னுல நம்ம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி செக் பண்ண போறோம். அவ்வளவுதான். மத்தபடி வேற எந்த பெரிய கான்செப்ட் இதுல கிடையாது. சோ கைனடிக் எனர்ஜி என்ன பண்ணுவோம்? half m v என்னது? 3v. இப்போ ஏனா 3 times 3 3s are 9. அப்போ 9 half m v square. சரியா? இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜில நமக்கு வெலாசிட்டியே கிடையாது. சோ நமக்கு என்ன இருக்கு? மாஸ், கிராவிட்டி, ஹைட், மூணே தான் இருக்கு, வெலாசிட்டி இல்ல. அப்ப வெலாசிட்டிக்கு இங்க இல்லனா அப்ப வேலை என்ன? கிடையாது. சோ திஸ் இஸ் நெக்லெக்டட். சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். மொமெண்டம்க்கு வெலாசிட்டி இருக்கு. ஓகே, அப்ப மொமெண்டம் செக் பண்ணிடுவோமா? ஓகே, p is equal to mv. v என்னது? 3 times v. அப்ப 3mv. ஓகே, இப்போ மொமெண்டம் increases by 9 times. True or false? False. ஏனா ஒரிஜினல் மொமெண்டம் mv. After substituting we get 3mv. 3 times தான் increase ஆயிருக்கு, 9 times இல்ல. So this is also incorrect. Acceleration is double. Acceleration-க்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகே, ஏனா வந்து acceleration வந்து v minus u by t. So first of all நமக்கு டைம் தெரியல, அது ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஸ்பீட் வந்து இனிஷியல் ஸ்பீடா இல்ல ஃபைனல் ஸ்பீடா நமக்கு தெரியாது. ஓகேவா? சோ அதனால வந்து ஆக்சலரேஷன் பத்தி என்னால கேரண்டியா சொல்ல முடியாது. சோ ஆப்ஷன் D அவுட். அப்ப ஆப்ஷன் A என்னது? கைனடிக் எனர்ஜி increases by 9 times.
கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன half mv ஸ்கொயர் அதான் போட்டுருக்கேன். சோ 9 டைம்ஸ் half mv ஸ்கொயர், தட் இஸ் 9 டைம்ஸ் ஒரிஜினல். அப்ப 9 டைம்ஸ் ஒரிஜினல் வேல்யூ. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், அதாவது சின்ன சின்ன ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சப்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி தான் எம்சிக்யூல வரும். நமக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் வரவே வராது. சோ கான்ஃபிடென்ட்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஈஸியா நம்ம ஃபீல். Find the height at which it should be so that its potential energy is 1.5 into 10 power 8 joule. Mass of the plane 10 power 5 kg கொடுத்துரும். ஓகே, சோ இதுல என்ன சொல்லிருக்கான், ஸ்லோவா வந்து டேக் ஆஃப் ஆகுது இந்த மாதிரி. கரெக்ட்டா, ஸ்லோவா இப்படி டேக் ஆஃப் ஆகுது. சோ ஒரு பர்టిక్యులர் ஹைட் ரீச் ஆகுமா, ஒரு பர்టిక్యులர் ஹைட் ரீச் ஆகும். அந்த ஹைட் என்னன்னு கேக்குறான். அந்த பாயிண்ட் உடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்துட்டான். சோ பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ என்ன, 1.5 into 10 power 8 joules. பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா நமக்கு தெரியும், mgh. வெரி குட், mgh into 10 power 8. ஓகே, இப்போ நமக்கு ஹைட் தேவை, h னா ஹைட், g வந்து நம்ம 10 ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். மாஸ் வந்து கொடுத்திருக்கான் 10 to the power 5 kg. so 10 power 5 into 10 into h, 1.5 into 10 power 8. அப்ப ஹைட் என்ன வரும், 1.5 10 power 8 by இது என்னது, இங்க வந்து 1, 10 power 5 into 10 power 1, எக்ஸ்போனன்ட்ஸ் ஆட் பண்ணனும் பவர்ஸ். கரெக்ட்டா, so 5 plus 1 6, 10 power 6. அப்ப இது கீழ போகும் 10 power 6. so 15, இங்க வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு டெசிமல். சோ இது ஒரு பாயிண்ட் எடுத்தனா 10 power minus 1 into 10 power 8. ஓகே, இது மேல போச்சுனா என்ன வரும், 10 power minus 6 வரும். சோ 10 power minus 1 minus 6 என்ன வரும், minus 7. exactly, 15 into minus 7 into 10 power 8. so 8 minus 7 1, 10 power 1 is 10. exactly, அப்ப என்ன வரும், 150 மீட்டர். சோ ஆன்சர் என்னன்னா 200 150 250 100. ஆன்சர் வந்து 150 மீட்டர். சோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் சாய்ஸ். சோ இதுல ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு கால்குலேட் பண்ணு. mgh is equal to this one, மாஸ் வேல்யூ கரெக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. கிராவிடேஷனல் வேல்யூ கொடுக்கல, g வந்து 10 ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். 9.8 மீட்டர் per second square, 10 ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். 10 மீட்டர் per second square, 10 ஹைட் வேல்யூ. ஓகே, சோ இதோட நம்ம வந்து இந்த சாப்டர் க்ளோஸ் பண்றோம். சோ அடுத்த வீடியோல டீடைல் ப்ராப்ளம்ஸ், அதாவது எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். சோ until then keep practicing. All the best.